வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸ் வந்துருக்கு. நீட் 2026 எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங் தான். ஏன்னா 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணவங்க, 2 இயர்ஸு அப்புறம் ரிப்பீட்டர்ஸ் 1 இயர் 2 இயர் எடுத்தவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே இது வந்துட்டு ஷாக்கிங். ஸோ நிறைய டிசப்பாயின்மெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா திரும்ப மறுபடியும் படிக்கணும், திரும்ப அதே ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களோ எக்ஸாம் டைமில் அதெல்லாம் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். பட் அட் த சேம் டைம் இதில் சில அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் நம்ம அட்டன் பண்ண பசங்களை பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஸ்டில் மாடரேட்டாக தான் இருந்தது, ஈஸின்னு யாரும் சொல்லலை. கரெக்டாக? ஸோ ரொம்ப டஃப் கிடையாது, பட் மாடரேட். ஒரு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ரீடெஸ்ட் நடக்கும்போது நீங்கள் ஃபிசிக்ஸில் இன்னும் கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்ற ஒரு ஐடியா இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு எக்ஸாம் எழுதுனதுனாலையும் ஸோ அந்த சில கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஃபிசிக்ஸில் நம்ம இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நிறைய யோசிச்சிருப்பீங்க. இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இன்னும் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஒரு நல்ல விஷயம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, திரும்ப நம்ம எழுதும்போது பர்டிகுலராக ஃபிசிக்ஸ் நம்ம மாடரேட்னு ஃபீல் பண்ணதுனால அதில் இன்னும் நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ணி மார்க்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்ற ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த ஜஸ்ட் இப்போ தான் எக்ஸாம் முடிச்சிங்க அப்படின்றதுனால ஸோ உங்களுக்கு நிறைய இப்போ ஒரு கிளாரிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் ஃபிசிக்ஸில் இன்னும் என்ன பண்ணணும் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு 1 இயர் எடுத்து அடுத்த வருஷம் பண்ணும்போது ஒரு வருஷம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஒரு விஷயமா நம்ம பாசிட்டிவாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபிசிக்ஸை மறுபடியும் நம்ம நல்லா பண்ண முடியும். ஆஸ் யூஷுவல் பயாலஜி கெமிஸ்ட்ரி நீங்கள் எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்களோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு இதில் எப்படி பெஸ்ட்டாக மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களை தயார்படுத்தணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரைட், வாங்க. ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இதில் என்ன அட்வான்டேஜ்னு பாருங்கள். இது இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்னது, ஒரு எக்ஸாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்றதுனால நீட் எக்ஸாமுடைய ப்ரெஷர் எப்படி இருக்குன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எல்லாருக்குமே வந்திருக்கும். புதுசாக அட்டன் பண்ணவங்களுக்கு, ஏற்கனவே அட்டன் பண்ணவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த நீட் எக்ஸாம் ப்ரெஷர் எப்படி இருக்குன்ற அந்த ஃபீல் ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ வந்திருக்கு அந்த எக்ஸாம் எழுதுனதில். ரைட்? ஸோ அதனால் உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. அதை எப்படி இப்போ ஹேண்டில் பண்ணணுன்றது நீங்கள் மறுபடியும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனால ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எந்தெந்த சாப்டர்லாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்கிறது எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பர்டிகுலர்லி ஃபிசிக்ஸில் ஸோ நீங்கள் எதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, வீக்காக இருந்தீங்கிறது எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ரைட்? அதுக்கப்புறம் எதை நம்ம கரெக்டாக இன்னும் ரிவிஷன் பண்ணலை, எந்த சாப்டருக்கு நம்ம கரெக்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருந்திருக்கோம், இல்லை கரெக்டாக படித்தும் நம்ம எது கரெக்டாக ஆன்சர் பண்ணாமல் இருந்திருக்கோம், இதை பற்றி கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சுவல் டிஃபிகல்ட்டி லெவல் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட, ஃபிசிக்ஸ் நிறைய கான்செப்ட் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா கூட எக்ஸாமில் அட்டன் பண்ணும்போது என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அந்த 3 ஹவர்ஸ்ன்றது எவ்வளோ சேலஞ்சு, அதில் ஃபிசிக்ஸு நம்ம 45 மினிட்ஸ் அட்டன் பண்ணும்போது எவ்வளோ டிஃபிகல்ட்டான விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ கொஷின்ஸ் நம்மளால் அந்த 45 மினிட்ஸ்க்குள்ளே அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதில் அவங்க எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைம் பத்தலை, சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜஸ்ட் ஒரு 10 கொஷின் 15 கொஷின் தான் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இருந்தது, சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு சால்வ் பண்ணுறதுக்கே 10 கொஷினில் டைம் ஓடி போச்சு. ஸோ அப்போ ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பரோடைய அந்த டிஃபிகல்ட்டி லெவல் எக்ஸாம் அந்த ஆன் ஸ்பாட்டில் எப்படி இருந்தது அப்படின்ற ஃபீல் இப்போ உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதிலிருந்து ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வர எக்ஸாமில் பெஸ்ட்டாக ஃபிசிக்ஸில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். சரியா? ஏன்னா கரெக்டாக இப்போ தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றதுனால ஸோ எதுவுமே உங்கள் மைண்டில் இருந்து மறந்துருக்காது. கரெக்டாக? ஜஸ்ட் இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சது அதனால். ஸோ இப்போ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இப்போ வர டெஸ்ட்டில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா, இந்த சாப்டர் பை சாப்டர் படிக்கிறதை இப்போ நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் அதை தான் படிச்சிருக்கிறீங்க. ரைட்? ஸோ ஏற்கனவே நீங்கள் அந்த கிராஷ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, 1 இயர் 2 இயர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் டீட்டெயிலாக படிச்சிட்டிங்க. திரும்ப அதை நீங்கள் லைன் பை லைன் படித்தாலும் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி தான் அந்த ஃபீல் இருக்கும். ஸோ ஆல்ரெடி எல்லாமே உங்கள் மைண்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஜஸ்ட் ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஞாபகம் வந்துடும். அதெல்லாம் நீங்கள் அதை ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொட்டேஷனல் மெத்தடில் நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மார்னிங் எடுக்கிறீங்கன்னா காலை நேரத்தில் நீங்கள் சரியாக படிக்காமல் இருந்த சாப்டர், இல்லை லாஸ்ட் மினிட்ல நீங்கள் சில டாபிக் சரியாக ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டீங்க, சரியாக ப்ரிப்பேர் பண்ண ஃபீல் பண்ணுற அந்த சாப்டரை கொஞ்சம் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணணும். ஈவினிங் வந்துட்டு நீங்கள் நல்லா ஏற்கனவே படித்த சாப்டரை ரிவிஷன் பண்ணணும். ஸோ ஷஃபிள் பண்ணி பண்ணணும். புரியுதா? அப்புறம் நைட் டைமில் ஃபார்முலா, அதுக்கப்புறம் மிஸ்டேக் ரிவ்யூ, இந்த மாதிரி நீங்கள் குமுலேட்டிவாக என்ன பண்ணணும், அந்த ஷெடியூல் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப எல்லாத்தையும் அப்பப்போ ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். பர்டிகுலராக அந்த ஃபார்முலாவை ரிவிஷன் பண்ணும்போது செக் பண்ணிகிட்டே இருக்கணும்.
புது சாப்டருடைய ஃபார்ம். புது சாப்டர்னா சப்ஜெக்ட் புதுசு இல்லை, நீங்கள் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு சரியாக சில இதில் படிக்காமல் போயிருப்பீங்க. ஸோ அதுதான புது சாப்டர். ஈவினிங்ன்றது லைக் அந்த ஏற்கனவே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த சாப்டர். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ண இதெல்லாம் நீங்கள் ஓவராலாக ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். ப்ளஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் ரிவைஸ் பண்ணுறக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ இந்த லைன் பை லைன் ரிலீட் பண்ணுறதுன்றது இப்போது கரெக்டாக நம்ம மெத்தட் கிடையாது. சரியா? ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அதனால் டோன்ட் வரி, அதை திரும்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் PYQs. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் PYQs எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நிறைய ரிப்பீட்டட் மாடல்ஸ் இருக்குது. ஏன்னா நான் நடத்தும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ரிப்பீட்டட் மாடல் அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீட் எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நிறைய ரிப்பீட்டட் மாடல் கொஷினை பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணணும், என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு. ஈவன் நம்ம லாஸ்ட் இயர் 2025 அதுக்கு முன்னாடி 24 எப்படி இருந்து 26 அந்த எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு ஒன்று இருந்து இல்லை, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரணும். ஸோ என்னென்ன மாதிரி மாடல் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குது லாஸ்ட்டாக எதுனா அந்த எக்ஸாமில். ஸோ அந்த ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்கமிங் எக்ஸாமுக்கும் அதையே நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அந்த ஸ்ட்ராட்டஜியை. ஸோ என்னென்ன சிமிலர் லாஜிக் இருக்கக்கூடிய கொஷின், என்ன சிமிலர் ஃபார்முலா, ஸோ அந்த மாதிரி சிமிலர் டைப் ஆஃப் கொஷின்ஸ் திரும்ப நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். புரியுதா? அதுக்கப்புறம் எரர் நோட் புக். இது ஆக்சுவலாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணலை, பட் அட்லீஸ்ட் இப்போயா நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் போய் எழுதும்போது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றது நமக்கு தெரியும். அதை திரும்ப பண்ணும்போது தான் பிரச்சனை. அது திரும்ப வரக்கூடாதுன்னா நீங்கள் எரர் நோட் புக் கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் அன்றைக்கி அந்த கொஸ்டினை படிக்கும்போது தப்பு பண்ணி நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அடுத்தடுத்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எழுதும்போது அந்த மிஸ்டேக் பண்ணுறது மறந்துடுவீங்க. ஸோ அதனால தான் எரர் புக் ஃபாலோ பண்ண சொல்கிறது. எரர் நோட் புக் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னென்ன தப்பு பண்ணுறோன்னு அப்பப்போ எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா அதை அப்பப்போ கோத்ரூ பண்ணும்போது ஒரு தடவை டெஸ்ட் எழுது, நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதும்போது அதை ரிப்பீட் பண்ண மாட்டேங்க. எப்போ அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ மார்க் ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சேம் மிஸ்டேக் திரும்ப ரிப்பீட் ஆச்சுன்னா யூஸே கிடையாது. புரியுதா? ரைட்? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் எப்படி எழுதணும்னு பாருங்கள். கொஷினோட டைப் என்ன, அதில் வந்துட்டு நமக்கு ஆன்சர் தப்பாக வந்தால் ஏன் தப்பாக வந்தது, அதுக்கப்புறம் அந்த கொஷனுக்கு வேறு ஏதாவது நார்மல் மெத்தட் ப்ளஸ் அது இல்லாமல் வேறு ஏதாவது ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கா, ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நோட் பண்ண சைன் கன்வெர்ஸ் தப்பு பண்ணியிருக்கிறோமா, இல்லை யூனிட் மிஸ்டேக்கா, ஃபார்முலா தப்பாக செலக்ட் பண்ணியிருக்கிறோமா, அதுக்கப்புறம் கால்குலேஷன் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோமா, இந்த மாதிரி என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோன்றதை என்ன பண்ணணும், அந்த எரர் நோட் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலிமினேஷன் மெத்தட் ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த எலிமினேஷன் மெத்தட் வந்து த மோஸ்ட் பவர்ஃபுல் மெத்தட். ஏன்னா நமக்கு டைமை சேவ் பண்ணக்கூடிய முக்கியமான அந்த கீ எது அப்படின்னா அந்த எலிமினேஷன் தான். ஏன்னா நமக்கு 45 கொஷினையும் நம்ம எல்லாத்தையும் ஆக்சுவல் மெத்தடில் போட முடியாது. ஸோ அதில் அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 கொஷின் ஆகுது இந்த கான்செப்ட் ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி அப்புறம் எலிமினேஷன் வச்சு போட முடியுதான்றதை ட்ரை பண்ணி பார்க்கணும். சரியா? அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த எலிமினேஷன்றது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு ஃபியூ ஃபேக்டர்ஸ் என்னன்னா யூனிட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம், அப்ராக்சிமேஷன் எடுத்து நியரஸ்ட் ஆன்சர் என்ன வருதுன்னு செக் பண்ணலாம், அதுக்கப்புறம் லாஜிக்கலாக அந்த சப்ஜெக்ட் கான்செப்டை வச்சுக்கிட்டு ஆப்ஷன்லேருந்து வேறு எது வராது வருன்றது அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்புறம் டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சு கூட சில நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், எலிமினேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், நம்ம அதை நிறைய பார்த்துருக்கோம், நம்ம அதையும் பார்க்க தான் போகிறோம். பட் இப்போ நீங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன்ஸ் அடுத்து அந்த எக்ஸாமுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் இது இல்லை, மறுபடியும் எக்ஸாமுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதான் நான் ஃப்ரெஷ்ஷானு சொல்ல வரேன். சரியா? ஸோ அப்போ அதே எல்லா சாப்டரும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் ரிவிஷன் பண்ணி ஆகணும், ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணி ஆகணும். ஸோ லாஸ்ட் டைம் ஏற்கனவே படிச்சிருக்கு அப்படின்றதுனால எங்கெல்லாம் வீக்காக இருக்கிறோம் எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணியிருக்கிறோம் ஃபிசிக்ஸு, அப்புறம் எவ்வளோ கொஷின்ஸ் தப்பாக இருக்குது எவ்வளோ கரெக்டாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்துட்டு நீங்களே உங்கள் மார்க்கை ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓவரால் இவ்வளோ கட் ஆஃப் வரும், இந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன், இவ்வளோ தப்பாச்சு இவ்வளோ கரெக்டாச்சு அப்படின்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. கரெக்டாக? ஸோ அப்போ ஏன் நம்ம கம்மியான கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறோம், எங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், இல்லை எதனால் நமக்கு டைம் பத்தலை, ப்ளஸ் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்லாம் நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணுமா ஃபிசிக்ஸில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் மிஸ்டேக்ன்ற. அப்கமிங் எக்ஸாமில் இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணலை, தெளிவாக கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மார்க் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். இந்த தடவை நீங்கள் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இல்லை போன தடவை ஒரு 25 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த தடவை நீங்கள் 35-40 கிட்ட நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கொண்டு வர முடியும். புரியுதா? ஏன்னா அந்த கிளாரிட்டி இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அந்த ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் சரியாக பண்ணலைன்னு ஃபீல் பண்ண மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட சொன்னும் போது மாடரேட் அப்படின்னு சொன்னது தான். ஸோ மாடரேட் மீன்ஸ் ஒரு 25 வரைக்கும் தான் அட்டன் பண்ண இருப்பாங்க. நல்லா அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 35-40 மேலே தான் அட்டன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்போ நீங்கள் இந்த தடவை 35 மேலே 40 கொஸ்டின்ஸ் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி நீங்கள் கொண்டு வரணும்.
முன்னாடி எழுதின அந்த டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதில் லேர்ன் பண்ண விஷயங்களை வச்சுக்கிட்டு உங்களுடைய ப்ளஸ் மைனஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். சரியா? கிளியர்? ஸோ நம்ம இதுக்கப்புறம் மறுபடியும் வேறு வழி இல்லை, திரும்பவும் அடுத்து அப்கமிங் எக்ஸாமுக்கு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெரி சூன் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், இப்போ இன்னும் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அந்த நீட் கொஸ்டின் பேப்பரையும் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த வரக்கூடிய அந்த டெஸ்ட்டில் பெஸ்ட்டாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணுமோ அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ அதனால் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். இது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ நம்ம போட்டு அதை ஓவர் திங்கிங் பண்ணி டிசப்பாயின்மெண்ட்டில் இருந்தோன்னா மீண்டு வர முடியாது. ஸோ இப்போ இருக்கிற இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்குவாங்க, பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க. ஃபிசிக்ஸில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் பயாலஜி அண்டு கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை ப்ராப்பராக அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அதில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு உங்களை தயார்படுத்துறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பை.